ஒழுக்கம்னா வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு உறுத்தாத மாதிரி உடை உடுத்திக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க போல். ஒழுக்கம்ன்ற வார்த்தை எவ்வளோ விஷயங்களோட பொருத்தி பார்க்க வேண்டிய வார்த்தை. ரவுடி மாதிரி இந்த பெண்மணி பேசுகிறத பார்த்தேன். பார்வதி, பிக்பாஸ் பார்வதி தேமுவா, அப்புறம் அந்த பரதேசியா பிக்பாஸ் பார்வதி வந்து பரதேசி தேமு, அப்புறம் திவாகர் பரதேசி அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஏன் பிக் பாஸ் இவங்க விளம்பரத்துக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. எனக்கு என்னமோ பிக் பாஸ்காரவங்க கூட கேஸ் போடலாம், எங்களோட டிவி ஷோவை இவங்களோட கட்சி விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. இந்த கட்சி எது எங்கிட்ட கிடக்குன்னே தெரியாமல் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு பாருங்க, ஏங்கன்னெலாம் அம்பிட்டு அலசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஓவர் திமிரு. தமிழர்கள் இவங்க தேடுற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே இல்லைங்க. இவங்க எங்கே தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில, இடம் மாதிரி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேசுகிற லட்சணத்தை பார்த்தா இவங்க எதிர்பார்க்குற தமிழர்கள் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. வேணா இவங்க கட்சியில் சேர்ந்துருக்கிறவங்கள மட்டும் வேணால் சொல்லலாம். தயவு செய்து இந்த கட்சியை மட்டும் யாரும் ஊக்கப்படுத்திடாதீங்க. இது கட்சி மாதிரியே தெரியலை, பஜாரி கூட்டம் மாதிரி இருக்குது. தலைவனும் பஜாரித்தனமாக பேசுகிறாரு, தொண்டர்களும் அப்படியே பேசுகிறாங்க. தமிழை நல்ல உச்சரிப்போடு பேசினாலே போதுமா? அதோட தன்மை வேணாமா? என்ன அர்த்தத்தில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லங்க.